துபாயில் கோல்டு ஃப்ரேம்னு ஒரு இடம் இருக்குது. துபாய் ஃப்ரேம்னு சொல்லிட்டு 148வது அடுக்கில் இருக்கும். இது வந்து பழைய துபாய் இந்த பக்கம், அதாவது லெஃப்ட் ரைட் இருக்குது. இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பழைய துபாயோடைய பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன். கண்ணு கட்ட தூரம் பில்டிங் தான். அவர் சொல்கிறது என்னென்னா எல்லாமே வந்து இந்த 20 வருஷத்தில் நடந்த 20 வருஷத்தில் ஒரு வளர்ச்சி சொல்கிறாங்க. ஃப்ரண்ட்ல தான் அந்த பிரசிடென்ஷியல் பேலஸோட என்ட்ரன்ஸ். பிரசிடென்ஷியல் பேலஸ் அந்த ஆபீஸ், ரைட் சைட்ல வந்து கசரல் வத்தன் அந்த பார்லிமெண்டோட ஆபீஸ். இந்த 7 மன்னர்கள் கூடி சேர இடம். இந்த மீட்டிங் பண்றது எல்லாமே வந்து இந்த கசரல் வத்தல், கசர் அல் வத்தல். வாயில டேட்ஸ் மட்டும் தான் நுழையும். அப்படியே லெஃப்ட்ல பாத்துருச்சுன்னா ஃபுல்லா அந்த எமிரேட்ஸ் பேலஸ் ஹோட்டல் கொண்டு. இந்த லைட் பாருங்க சார், அவங்களோட கொடியோட கலர்ல தான் லைட் கூட போட்டு. லெஃப்ட்ல அந்த கலர் வந்து அவங்களோட லைட்டோட பிளாகோட லைட் கலர் தான் போட்டு லைட். இந்த ரைட் சைடுல கூட பின்னாடி பீச் இருக்கு. இந்த பில்டிங்க்கு பின்னாடி பீச் இருக்கு சார். இது தீவு தான், தீவு. ஓஹோ, இந்த பக்கம் தீவு தான். ஆஸ்டன் மார்டினோட கார் ஷோரூம் அந்த கார் தான் அந்த இதுல ஜம்ப் பண்ணும். இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் உருவாக்கி இருக்காங்க. ஜாகிங் பண்றதுக்கு, பைசைக்கிளிங் பண்றதுக்கு, அப்புறம் பீச் கிளப் யூஸ் பண்றதுக்கு எல்லாம் வந்து இந்த ஏரியா உருவாக்கி இருக்கு. இந்த கடல்ல மண்ணு கொட்டி செஞ்ச ஏரியா தான் இந்த நம்ம டிரைவ் பண்ற ஏரியா. முன்னாடி பீச் வந்து இந்த லெஃப்ட் சைடுல தான் இருக்கலாம். இந்த ஏரியா மட்டும், இந்த பீச் ஏரியா மட்டும் மேன்மேட் ஏரியா. அப்புறம் ரைட் சைடுல இன்னொரு தீவு பார்க்கலாம்.
இந்த மண்ணை கொட்டி செஞ்ச அது வந்து மேன்மேடு தீவு தான். அது வந்து லுலு தீவுன்னு சொல்லுவோம். இந்த லெஃப்ட்ல பாருங்க, இது எல்லாமே பார்க் தான். எல்லா இடத்துல இந்த மாதிரி பார்க் இருக்கும். பார்பிக்யூ ஸ்டேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். பாருங்க, ஃபேமிலிஸ் எல்லாம் நிறைய இருக்கும். இப்ப வந்து சூடு டைம், குளிர் டைம்ல நிறைய கூட்டமா இருக்கும். இப்ப வந்து 50 டிகிரி எல்லாம் வருது இல்லையா? ஆனா செப்டம்பர் தாண்டிச்சுன்னா அதெல்லாம் கிளைமேட் நல்ல செமையா இருக்கு. காலையில எல்லாம் வந்து ஒரு 20-25 டிகிரிஸ் இருக்கு. நைட் எல்லாம் ஒரு 5-6 டிகிரிஸ் வரைக்கும் வந்துடும். டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் நல்ல கிளைமேட் தான். இந்த பழைய பீச் வந்து லெஃப்ட்ல உங்களுக்கு பார்க்கலாம். இந்த லெஃப்ட்ல தான் பழைய பீச். அது வந்து ஷெரட்டன் ஹோட்டல், அதோட பீச் பக்கத்துல பார்க்கலாம். லெஃப்ட்ல வந்து பீச் இருக்கு பாருங்க. அதான் பழைய பீச், அங்கதான் இருந்தா. இது வந்து சோஃபிட்டல் ஹோட்டல் ரெசிடென்ஸ் ஆபீசஸ் லெஃப்ட்ல இருக்குது. இந்த பிரவுன் கலர் பில்டிங், அதோட பக்கத்துல வந்து இந்த ரவுண்ட் பில்டிங் தெரியல, மேல ரவுண்ட் தெரியுது, அது வந்து ரிவால்விங் ரெஸ்டாரண்ட். அது 360 டிகிரி சுத்துவது. அதோட பைஸ் லீ ராயல் மெரிடியன் ஹோட்டல்ல இருக்கிற ரெஸ்டாரண்ட். அதோட பக்கத்துல அட்னக் கேஸ், அபுதாபி கேஸோட ஹெட் குவார்டர்ஸ். துபாயில இருக்கு அப்படியே காப்பி ஹயாத்துல போட்டுருவோம். இங்க துபாயோட முன்னாடி அபுதாபி தான் டெவலப் ஆனது. இந்த தீவு தான் முதல்ல டெவலப் ஆனது. ஏன்னா இவங்களுக்கு 1958ல oil கிடைச்சா, துபாயில வந்து 1966ல oil கிடைக்கும். அபுதாபியில இருக்கிற டாலஸ்ட் டவர் வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைடுல பார்க்கலாம். அந்த கிளாஸ் பில்டிங் தனியா தெரியுது இல்லையா? அது வந்து புர்ஜ் முகமது பின் ராஷித். அது 382 மீட்டர் ஹைட் இருக்குது, 93 மாடி. அது உலகத்துல இருக்கிற 8th டாலஸ்ட் ரெசிடென்ஷியல் டவர் புர்ஜ் முகமது பின் ராஷித். ஃபுல்லா ரெசிடென்ஸ் தான். சிமெண்ட் எல்லாம் யார் கொடுத்துருப்பாங்க? சார் இங்க மலை இருக்குது, மலை. ராசல் கைமா. ராசல் கைமா நிறைய ஆளு கேள்விப்பட்டு இருக்க மாட்டா. ஆனா ராக் செராமிக்ஸ் கேள்விப்பட்டு இருக்குல்ல, RAK செராமிக்ஸ். அது வந்து ராசல் கைமா தான். RAK, ராஸ் அல் கைமா. ஒன் ஆஃப் த பெஸ்ட் செராமிக்ஸ் வந்து ராசல் கைமாவில். அங்க இருந்தா சிமெண்ட் கூட. லெஃப்ட்ல அந்த கோல்ஃப் பால் மாதிரி தெரியுது, அது வந்து இத்திசலா டெலிகம்யூனிகேஷன் கம்பெனியோட டிசைன். அபுதாபி சேம்பரோட ஆபீஸ் லெஃப்ட்ல பார்க்கலாம். அபுதாபி சேம்பர். இந்த ரைட் சைடுல பீச் கிளப் பாருங்க. இந்த லெஃப்ட்ல இந்த பில்டிங் பாருங்க, இந்த நியூஸ் பேப்பர் மடிச்ச மாதிரி ஒரு பில்டிங். இது வந்து அபுதாபி இன்வெஸ்ட்மெண்ட் அத்தாரிட்டியோட ஹெட் குவார்டர்ஸ். இந்த நியூஸ் பேப்பர் மடிச்ச மாதிரி அபுதாபியில இருக்கிற 3rd டாலஸ்ட் டவர் வந்து லெஃப்ட்ல பார்க்கலாம். இது வந்து லேண்ட்மார்க் டவர். இது வந்து 322 மீட்டர் ஹைட் இருக்குது, 72 மாடி. சிமெண்ட் வந்து ராக் சிமெண்ட்ஸ் தான் வருது, ராசல் கைமாவில இருந்து தான் வருது. மீதி எல்லாம் அவ்வளவு ஃபேமஸ் கிடையாது. மலை இருக்குதுல்ல, இங்க இருக்குது ஒமான்ல பார்டர் ஃபுல்லாவே மலை தான். ரைட் சைடுல இருக்கிற பெரிய பில்டிங் வந்து ஹோட்டல் தான், ரிக்ஸோஸ் ஹோட்டல். ரிக்ஸோஸ் ஹோட்டல் ரெசிடென்ஸ். அதுதான் ரிக்ஸோஸ் ஹோட்டல். நம்ம துபாயில அட்லாண்டிஸ் ஹோட்டல் பார்த்தது இல்லையா, அந்த மாதிரி. இந்த லெஃப்ட்ல பாருங்க, பார்க் எல்லாம் பாருங்க, எவ்வளவு ஆளு கூட்டம் இருக்குது கூட பாருங்க. இந்த ரைட் சைடுல எல்லாமே பீச் கிளப் ஏரியா. இந்த ஏரியா கூட அவங்க தனித்தனியா செப்பரேட்டா பண்ணி வச்சிருக்கு. ஊருக்கு வந்துங்க. ஆமாம், நாளைக்கு மதியம் வருவோம். ஏர்போர்ட்டு போயிட்டுருக்கோம். போயிட்டு ஒரு
20 மினிட்ஸ் பைக் ஓட்டினேன். பைக்கு முடிச்சுட்டு இப்போ மொத்தம் 150 காரு வர அந்த பாலைவனத்தில் இருந்தாங்க போட்டோவில் எடுப்போம். விஜய் இப்போ கேமரா சவாரியாமல் பார்ப்போம். அதுக்கடுத்து வந்து அது ரோடு ஏறுது பாருங்க. அது வந்து இப்போ ரோடு மெயின் ரோடு வந்துச்சு பாருங்க. ஸ்ட்ரீட் லைட்லாம் போட்டு வச்சுக்கிறாங்க பார்த்தீங்களா? அது போய் இடம் மெயின் ரோடு ஏறிடும். அவர் இன்னும் பருப்பு கடையிற மாதிரி இன்னும் கடைய ஆரம்பிக்கல. அம்மா ஜஸ்ட் ஃபிங்கர் டிப்னு வச்சுக்கிறாரு. ஆமாம், நீ இதுக்கே ஏசப்பா சும்மா சும்மா கொண்டு வரீங்க, டிஸ்டர்ப் பண்ணிக்கிறீங்க. அபுதாபியில் பெரிய மாஸ்க்கு கிட்டத்தட்ட கட்டி முடிக்கிறதுக்கு 11 வருஷம் இருக்குது. टेबल ना है जी मतलब 7,000 का मोटर